Hi friends, welcome to my channel Middle Class Spicy. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான ஆட்டு குடல் குழம்பு எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குடலை கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு குக்கர்ல ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தாளிப்பதற்கு 2 பிரியாணி இலை, கொஞ்சமா கிராம்பு எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இத மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி, காரத்திற்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. குழம்பு செய்கிறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 3 தக்காளி, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் கசகசா. ஃபஸ்ட்டு கடாயில் சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், பெப்பர், கசகசா இது எல்லாத்தையும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து பொடி பண்ணாதான் குழம்புல போடும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வறுத்தரைச்ச பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்ச தேங்காய் துருவல். காரத்திற்கு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். ஃபஸ்ட்டு கடாயில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிப்பதற்கு கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிராம்பு, பிரியாணி இலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போதே கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இதை மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வறுத்தரைச்சு அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே மசாலாவும் ஆட் பண்ணி இந்த மசாலா வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். வெறும் அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா வாசனையில் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து அந்த மட்டன் குடலை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். குடலும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். குடல் வேக வச்ச தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி இடைக்கிடைக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்ச குடல் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் 15 மினிட்ஸ் போதும் இந்த குடல் அது கிரேவி கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு.
இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இதில் கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குடல் குழம்பை நீங்கள் ஆப்பம் இடியாப்பத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.